பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025 எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் சுவாதினாலே நீங்கள் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் அவருடைய பயிற்சியும் இந்த வருஷம் இருக்கு. சுவாதினா நீங்கள் துலா ராசியில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல, நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்குறோம். ராசி பலன் வேணுங்கிறவங்க தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அல்லது துலா லக்கணத்துக்கு பலன் பார்க்குறவங்களுக்கும் தனியாக வீடியோ இருக்கு. உங்களுக்கு விருப்பம்னா அதில் போய் பாருங்க. இங்கே நம்ம நட்சத்திரம் மட்டுமே பலன் பார்க்க போகிறோம். இந்த 2025 எப்படி இருக்குங்கிறத அப்படி பார்க்குற போது இந்த வருஷத்தில் மெயினாக 3 அல்லது 4 கிரகங்களுடைய பயிற்சி பிரதானமாக இருக்கு. குறிப்பாக இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி கணிதப்படி பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு இருக்கு. ஆக மே 14ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, குரு பேச்சாகி ஒரு 4 நாட்கள்லேயே ராகு பயிற்சி மே 18ஆம் தேதி. ராகு பகவான் இது வரைக்கும் மீன ராசி இருந்தவர் கும்பராசிக்கும், கன்னி ராசியில இருந்த கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த பயிற்சிகள் அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க எங்கெல்லாம் இருக்காங்க, எந்தெந்த இடங்களை பார்வையிடுறாங்க, எந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றாங்க, மற்ற கிரகங்கள்லாம் எங்க இருக்கு, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம இப்ப சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஒரு அடிப்படையான உண்மை என்னன்னா, எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மையை செஞ்சாலும் ஏதாவது ஒரு கிரகம் நம்மளுடைய கெடுபலன்களை செய்யும், அல்லது அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த வருஷம் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த வருஷத்தை நம்ம எப்படி பிரித்து பார்க்குறோம்னா, முதல்ல இந்த வருஷம் உங்களுடைய பொருளாதார நிலைகள், அப்புறம் வேலை வாய்ப்புகள், அப்புறம் பிஸ்னஸ், அப்புறம் திருமணம், குழந்தை, கல்வி, மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கும், இதுதான் இந்த வருஷத்தோட ஹைலைட்டாக நம்ம பார்க்க போகிறது. இப்படி பார்க்குற போது முதல்ல உங்களுடைய பொருள் வரவு, ஏதாவது லைஃப்ல அதிர்ஷ்டம் இருக்கா, வருமானம் இருக்கா, சம்பாத்தியம் ஏதாவது மிஞ்சுமாங்கிறதா. அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் உங்களுக்கு பரவாயில்லை, வருமானங்கள் இருக்கு, சம்பாத்தியங்கள் இருக்கு. ஆனாலும் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு செலவுகள் தான் பெரிய லெவல்ல இருக்கு. ஏன்னா மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கன்னி ராசியை பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்படின்னாலே நீங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மார்ச் 29க்கு அப்புறம் எதிலையாவது முதலீடு பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டிய வருடமாக இது இருக்கும். இந்த வருஷத்துல நம்முடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், நீங்க வேலை ஜாப் அப்படின்னாலே நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம், அல்லது ஏதாவது பிரைவேட் கம்பெனியில் இருக்கலாம், அல்லது நல்லதொரு பேர் போன கம்பெனிகளில் நீங்கள் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். எதில் இருந்தாலும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜாப் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கு. ஒரு பக்கம் சனி பகவான் நல்ல வேலை, வருமானம், சம்பாத்தியத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. வேலையில் நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து இந்த வருஷம் பண்ணுறீங்களோ, அதுலேயும் மே மாதம் 14க்கு அப்புறம் உங்களுடைய கரியரில், ப்ரொஃபஷனில் நீங்கள் எவ்வளவுக்கு உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வேலையில மாற்றம், வேலையில முன்னேற்றம், டிரான்ஸ்ஃபர், இது அத்தனையும் இருக்கு. ஒரு பக்கம் வேலையில இல்லாம சும்மா இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், இன்னொரு பக்கம் வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் ஓரளவுக்கு ஏற்றங்கள் உண்டு. இது அத்தனையுமே உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ராகு பகவான் மாறக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வேலையிலையும் மாற்றங்கள் உண்டு.
நீங்க ஏதாவது வேலை பார்த்தீங்கன்னா அந்த வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் எதுவும் இந்த வருஷம் இருக்கு. அதனால தான் நான் அறிமுகத்துல சொன்னேன், ஒரு கிரகங்கள் நன்மையை செஞ்சா இன்னொரு கிரகம் சுமாரான பலன்கள். இங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு சனி பகவான் வேலையை கொடுத்தாலும் ராகு பகவான் அந்த வேலையை கெடுப்பதற்கு அந்த வேலையை விட்டு நீங்கள் வெளியேறுவதற்கு வெளியேற்றப்படுவதற்கு காரணகர்த்தாவாக இருப்பார். ஆக ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல கிரகங்களுடைய பிடியில சுவாதி நட்சத்திரங்கள் வலுவா இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. பெருசா ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட், மானிட்டரி பெனிஃபிட், இன்சென்டிவ், போனஸ் இதெல்லாம் எதிர்பார்த்தா கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். ஆனாலும் வேலையில நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. நீங்க பிஸ்னஸ் பண்றீங்க, எப்படி இருக்கும்? பிஸ்னஸ் நார்மலா இருக்கும். அதுக்காக பிஸ்னஸ் இல்லாமல்ல, பிஸ்னஸ் விட்டு விட்டு நடக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க பார்ட்னர்ஷிப்போட சேர்த்து தொழில் பண்ணீங்கன்னா பார்ட்னருக்காக நீங்க உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வருஷத்துல இருக்கு. இந்த வருஷத்துல நீங்க பெரிய லெவல்ல பிஸ்னஸ் பண்றீங்க, குறிப்பா சிறு தொழில், சுய தொழில், வீட்டுல வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்றீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நார்மலா இருக்கு. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கீங்க, மேனுஃபேக்சரிங்ல இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ், வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்கு. ஆக சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பரவாயில்ல. நீங்க எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணீங்கன்னா மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் அத்தனையும் வந்துடும். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அது பெரிய ஹைலைட்டு. அதே மே 14க்கு அப்புறம் யாருக்கெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருக்கோ அதெல்லாம் வரும். குறிப்பா இந்த காலங்களில் நீங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும், பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணாலும், மனைவியோட பிஸ்னஸ் பண்ணாலும் வரவேண்டிய பணங்கள் எது இருந்தால் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதோட சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு திருமணம் உண்டானா கண்டிப்பாக திருமணம் உண்டு. அந்நியத்துல திருமணம். இந்த காலகட்டங்கள்ல வீட்டுல ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா நிறைய உண்டு. ரொம்ப நாளா குழந்தை இல்லாதவங்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் குழந்தைக்கான வாய்ப்புகள் தெய்வ அனுகூலத்தால் உண்டு. யாருக்கெல்லாம் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வேலை மாறணும்னு நினைக்கிறீங்களே, வேலை மாறுங்க. கம்பெனி மாற நினைக்கிறவங்க ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுங்க. வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றவங்க, ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்றவங்க அத்தனை பேரும் மே 14க்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. பெட்டர் ஜாப் இருக்கு. இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வருஷம் இருக்கு. இந்த வருஷத்துல குழந்தை இருக்கான்னா உங்களுக்கு குழந்தை உண்டு. அதுலயும் குழந்தை வருஷம் ஆரம்பத்திலிருந்து மே மாசம் 18ஆம் தேதி வரைக்கும் குழந்தைக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்கு. ஆக சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இரண்டும் கலந்த பலன்களாக இந்த வருஷம் இருக்கு. கிரானிக்காக உங்களுக்கு ஏதாவது நோய் இருந்தால் குணமாகும், கடன் இருந்தால் குறையும். இந்த வருஷத்துல நீங்க பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஏதாவது ட்ரேடிங் பண்றது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றது மே 18க்கு அப்புறம் அடைக்கி வாசிங்க. எல்லாமே லாபகரமா இருக்கிற மாதிரி இருக்கும். லாபம் இல்லை. இந்த வருஷம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியம். ஆக இந்த வருஷம் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நீங்க துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க. வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. சிறப்பான பலன்கள் அமையும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.